வெல்கம் டு பிஎன்பி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் யூனிட் 8ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இது பார்ட் 12. இதுக்கு முன்னாடி 1 to 11 வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் பார்க்கணும்னா பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த யூனிட் 8ல் வந்து நீங்கள் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபுல் மார்க் வாங்குற அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸில் வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கோம். நம்ம தரவாக ரிவிஷன் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் இல்லாமல் அது ரிலேட்டடான வேறு கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட நம்மளோட ஆன்சர் பண்ண முடியும். அந்தளவுக்கு நம்ம இந்த ரிவைஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, பாளையக்காரர்களை அவர்களின் ஆட்சி பகுதிகளோடு பொறுத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டபொம்மன், கோபால் நாயக்கு, மருதுபாண்டியர், கேரளவர்மா. ஸோ உங்களுடைய ஆட்சி பகுதிகள் திண்டுக்கல், கோயம்புத்தூர், பாஞ்சாலங்குறிச்சி, சிவகங்கை இதோட கொடுத்து மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. கட்டபொம்மன் பார்த்தோம்னா பாஞ்சாலங்குறிச்சி அவருடைய ஆட்சி பகுதி, கோபால நாயக்கர் திண்டுக்கல், மருதுபாண்டியர் சிவகங்கை, கேரளவர்மா கோயம்புத்தூர். ஸோ ஆப்ஷன் வந்து 3142 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பத்திரிகை பற்றி கேட்டிருக்காங்க. நவசக்தி அப்படிங்கிற தமிழ் வார பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஸோ அது வந்து தமிழ் வீக்லி பேப்பர். இதை தொடங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. திருவிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாண சுந்தரம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ திருவிக்கா பாருங்கள், தேசபக்தன் அப்படிங்கிற பத்திரிகையில் 2 ஆண்டுகள் அதனுடைய ஆசிரியராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து திராவிட நவசக்தி அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பித்து அதுலேயும் ஆசிரியராக இருந்திருப்பார். ஸோ திருவிக்கா வந்து தேசபக்தன் அப்படிங்கிற பத்திரிகையில் 2 வருஷம் ஆசிரியராக எடிட்டராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இவரே வந்து திராவிட நவசக்தி அப்படிங்கிற 2 பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய ஆசிரியராகவும் இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிஎஸ் சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து பேனா மன்னன் அப்படின்னு சொல்லுவோம். பேனா மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து தமிழ்நாடுங்கிற பத்திரிகையில் முதல்ல பணி செஞ்சிருப்பார். தமிழ்நாடுங்கிறது சேலம் வரதராஜலு நடத்தி வந்த பத்திரிகை. அவருடைய பத்திரிகை தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டிஎஸ் சொக்கலிங்கம் அவர்கள் காந்தி அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிக்கிறார். ஸோ இது வந்து வாரம் 2 முறை வரக்கூடிய பத்திரிகை. அதுக்கப்புறம் சதானந்த் அவர் தொடங்கிய தினமணி பத்திரிகையில் முதல் ஆசிரியராக இருந்திருப்பார். ஸோ தினமணியினுடைய முதல் எடிட்டராக இருந்தவர் டிஎஸ் சொக்கலிங்கம் அவர்கள். அதுக்கப்புறம் தினசரி அப்படிங்கிற நாளிதழ் டெய்லியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் டால்ஸ்டாயுடைய போரும் அமைதியும் அப்படிங்கிற நாவலையும் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருப்பார். ஜிஎன் நடேசன் பாருங்கள், இவர் ஸ்டார்ட் பண்ண பத்திரிக்கை தி இந்தியன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய மாத இதழ். ஸோ இங்கிலீஷில் வரக்கூடிய மாத இதழ் வந்து தொடங்கியும் ஜிஎன் நடேசன். 1915 காந்திஜி அவர்கள் முதன்முறையாக சென்னைக்கு வந்தப்போ இவருடைய வீட்டில் தான் தங்கியிருப்பார். ஜார்ஜ் டவுனில் இருக்கக்கூடிய தம்புசெட்டி தெருவில் இருக்கக்கூடிய ஜிஎன் நடேசன் அவர்களுடைய வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருப்பார். அடுத்து கல்கி அவர்களுடைய பத்திரிகை. ஸோ கல்கி வந்து 1923 நவசக்தியினுடைய துணை எடிட்டராக இருந்திருப்பார். ஸோ துணை ஆசிரியராக இருந்தப்பார். நவசக்திங்கிறது திருவிக்கா அவர்களுடைய பேப்பர். அதில் துணை ஆசிரியராக கல்கி வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனந்த விகடனில் சேர்ந்திருப்பார். ஆனந்த விகடனில் அப்போ எடிட்டராக வாசன் இருந்திருப்பார். ஸோ ஆனந்த விகடனில் சேர்ந்ததுக்கப்புறமா அதனுடைய வாசகர்கள் வந்து ரொம்ப எண்ணிக்கை கூடியிருக்கும். அடுத்து முக்கியமான பத்திரிகைகள் பாருங்க. தேசபக்தன் திருவிக்கா, குயில் பாரதிதாசன், சுதேசமித்ரன், ஜி சுப்பிரமணிய ஐயர், பாலபாரதி, வாவேசு ஐயர், விபிஎஸ் ஐயர், பாலபாரதி, வாவேசு ஐயர், ஞானபோதினி, சுப்பிரமணிய சிவா, இந்தியா விஜயா, பாரதியார் பத்திரிகை, தமிழ்நாடு வரதராஜ நாயுடு, மணிக்கொடி, பிஎஸ் ராமையா பத்திரிகை, எழுத்து சிசு செல்லப்பா. ஸோ எழுத்துல வந்து 63 கவிதைகளை எடுத்து தமிழில் முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் சிசு செல்லப்பா தான். தமிழ் முதல் கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பினோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணாங்க. குடியரசு விடுதலை. ஸோ இது வந்து பெரியாருடைய பத்திரிகை. இந்த குடியரசு விடுதலையில் அண்ணா வந்து துணை ஆசிரியராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அண்ணாவுடைய பத்திரிகை திராவிட நாடு, கண்ணதாசன் அவர்கள் தென்றல், சா விஸ்வநாதன் வந்து சாவி, கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பத்திரிகை. அடுத்து பாருங்க, அண்ணா பற்றி கேட்டிருக்காங்க. திராவிட நாடு அப்படிங்கிற இதழின் ஆசிரியர் யார்? ஒரு வந்து அண்ணாதுரை அவர்கள் தான் திராவிட நாடு இதழின் ஆசிரியர். ஸோ அண்ணா வந்து பார்த்தோம்னா இன்னொருத்தருடைய பத்திரிகையில் ஒர்க் பண்ணது பார்த்தோம்னா குடியரசு விடுதலை. ஸோ குடியரசு விடுதலை 2லையும் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார். குடியரசு துணை ஆசிரியர், விடுதலையில் ஆசிரியராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பெரியாரோடு பிணக்கு ஏற்படும் போது டிஎம் பார்த்த சாரதி தொடங்கிய மாலை மணி அப்படிங்கிற பேப்பர்லையும் ஆசிரியராக எடுத்தார்கள். ஸோ டிஎம் பார்த்த சாரதி அவர்கள் தொடங்கியது தான் மாலை மணி. ஸோ அதில் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அண்ணா ஆசிரியராக இருந்த பத்திரிகை. ஸோ அண்ணாவில் தொடங்கப்பட்ட பத்திரிகை பார்த்தோம்னா திராவிட நாடு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு 1942 திராவிட நாடு. அதுக்கப்புறம் 1956 வந்து
திமுகவுக்காக நம் நாடு அப்படிங்கிற நாளிதழை வந்து தொடங்குறாரு. அதுக்கப்புறம் 1963 காஞ்சிங்கிற வார இதழ் வீக்லி பேப்பர் காஞ்சி 1963. அதுக்கப்புறம் ஹோம்லேண்ட் அப்படிங்கிற ஆங்கில வார இதழ் 1957 வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். ஹோம்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில வார இதழ் 1957. ஸோ அந்த ஆர்டர் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு திராவிட நாடு வந்து திராவிட நாடுக்கு அப்புறம் நம் நாடு, நம் நாடுக்கு அப்புறம் ஹோம்லேண்டுக்கு அப்புறம் ஃபைனலாக தான் காஞ்சி 1963. ஸோ திராவிட நாடு 1942, நம் நாடு 1956, ஹோம்லேண்டு 1957, காஞ்சி 1963. ஸோ இந்த ஆர்டர் நம்ம சும்மா சப்போஸ் கொடுத்த ஆர்டரில் வருஷப்படுத்துக்குன்னு சொல்லி கேட்டாலும் கேட்கலாம். கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகளின் அன்பு கொடி பற்றிய சரியான தகவல்கள் எவை? ஸோ வைகுண்ட சுவாமிகள் ஓர் இஸ்லாமிய சீர்திருத்தவாதி. தன்னை பின்பற்றியவர்களை அன்பு கொடி மக்கள் என்று அழைத்தார். சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்பு கொடியை ஏற்றுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இதில் வந்து இவர் வந்து இஸ்லாமிய சீர்திருத்தவாதி அல்ல, இந்து சீர்திருத்தவாதி. ஸோ ஃபஸ்ட்டு தப்பு, செகண்டு கரெக்டு, தேர்டும் கரெக்டு. செகண்ட் அண்ட் தேர்ட் மட்டும் தான் நமக்கு கரெக்டு. ஸோ இவருடைய இயற்பெயர் முத்துக்குட்டி சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் பிறந்தது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பக்கம் இருக்கக்கூடிய தாமரை குளம், அங்கே இருக்கக்கூடிய சாஸ்தாங்கோவில் விலை சிற்றூரில் மூவண்டன் தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி தோப்பு, இப்போ வந்து சாமி தோப்புன்னு சொல்கிறாங்க. அந்த மூவண்டன் தோப்பு தான் அவருடைய பிறந்தது. இவருடைய வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடிய நூல் அகில திரட்டு அம்மானே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அவருடைய முதன்மை சீடர் ஹரிகோபாலர். ஸோ மொத்தம் 5 சீடர் இருந்திருப்பாங்க. அதில் முதன்மை சீடர் ஹரிகோபாலர். அவருடைய கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோன்னா சிறு தெய்வம் மறுப்பு, ஸோ சிறு தெய்வங்களை மறுப்பு, மத மாற்றத்துக்கு எதிராக பிறந்தார், ஓரிரை கொள்கை, அப்புறம் மானுட பார்வை. ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய கொள்கைகள். அது போக இவருடைய சீர்திருத்தங்கள் பார்த்தோம்னா நிழல் தாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நிழல் கொடுக்கக்கூடியது, நிழல் தாங்கல் அமைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் துவையல் பந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் ஃபுட், இது வந்து வெஜ்ஜு, துவையல் பந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய. அதுக்கப்புறம் தர்ம யுகா, ஐயாவளி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இது உருவாக்கியிருப்பாங்க. வியரிங் நாமம், ஸோ நாமம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் டர்பன், ஸோ இந்த நாமம் டர்பன் தலைக்கு போடக்கூடியது. அந்த இதெல்லாம் வந்து அப்போது அந்த காலத்தில் அந்த உயர் சாதியினர் மட்டும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அதையும் வந்து நம்மளும் பயன்படுத்தணும். அந்த சாதி ஏற்றத்தாழ்வு வேறுபட ஒழிக்கிறதுக்காக நீங்களும் லோவர் காஸ்ட் பீப்புளும் வந்து அதை பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. ஸோ அதனால் அதை நீங்கள் அணிங்க அப்படின்னு சொல்லி அதையும் வற்புறுத்திருப்பாங்க. நாமம், அப்புறம் டர்பன் சொல்லக்கூடிய தலைக்கு போடக்கூடிய தொப்பி, அதுக்கப்புறம் முதிரி கிணறு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து கம்யூனிட்டி வெல், ஸோ எல்லாருமே வந்து சாதி சமயம் மற்றும் எல்லாருமே வந்து குடிநீர் பருக்கக்கூடிய ஒரு கிணறை வந்து எங்கன்னா சுவாமி தோப்பில் வந்து உருவாக்கியிருப்பார், முதிரி கிணறு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கிணறை சுற்றி வந்து அந்த சமபந்தி போஜனம் வந்து நடக்கும் இந்த கிணறை சுற்றி. அது வந்து டேபிள் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட் கேஸ்ட் அரௌண்ட் த முதிரி கிணறு இன் ஆர்டர் டு அபாலிஷ் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக அந்த சமபந்தி போஜனம் வந்து இந்த கிணறை சுற்றி நடத்தியிருப்பாங்க. அந்த கிணறு எங்கே இருக்குன்னா சாமி தோப்பில் இருக்குது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். அடுத்து பாருங்க. ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று உலகத்து இயற்கை அப்படின்னு பாடியவர் யார்? இது வந்து புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கூடியது. இடைக்கொன்று கிளார் தான் வந்து சொல்லியிருக்கார். புறநானூரில் இடைக்கொன்று கிளார் எழுதிய பாடல் ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இது உலகத்து இயற்கை. இதோட மீனிங் என்ன? ஒருவனை ஒருவன் அழித்தலும் ஒருவனிடம் ஒருவன் தோற்பதும் புது நிகழ்வுகள் அல்ல, இது வந்து இயற்கை அப்படின்னு சொல்றாரு. இன்றின் ஊங்கோ கேளலம் திரள் அறை மன்ற வேம்பின் மாச்சினை ஒன் தளிர் நெடுங்குடி உளிஞை பவரோடு மிடைந்து செறிய தொடுத்த தியம்பாய் கண்ணி ஒளியல் மாலையோடு ஒளிய சூடி பாடையின் தென்கிணை கரங்க காந்தக நாடு எழு திருவின் பசும்போன் செலியன் பீடும் செம்மலும் அரியார் கூடி பொருதும் என்ற தன்தலை வந்த புனைகடல் எழுவர் நல்வளம் அடங்க ஒருதான் ஆகி பொருது களத்தடலை. ஸோ ஒரு மீனிங் என்னென்ன பார்த்தோன்னா, வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பசிய தளிர்களை பறித்து, ஸோ அப்போ வேப்பம்பூனா வந்து யாருடைய பூ? பாண்டியர்களுடைய ஆலை தான் வேப்பம்பூ. ஸோ பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த நெடுநல் வாடை எழுதியவர் யார்? நக்கீரர். இதில் அந்த வேப்பம்பூ பற்றி சொல்லியிருப்பார். வேப்ப மரங்களுடன் தளிர்களை பறித்து கொடியுடன் கலந்து தொடுத்த மாலையுடன்
முன்னாலான அணிகலன்களையும் அழிந்து கொண்டு போருக்கு புறப்பட்டு சென்றான் பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நெடுஞ்செழியன் போருக்கு போறதை பத்தி சொல்றாரு. ஸோ ஒரு அழிக்கிறதும் தோற்கிறதும் புதுசு அல்ல, இயற்கை தான் அப்படின்னு சொல்லி புறநானூறுல இடைக்கொன்ற கிளார் வந்து சொல்லியிருக்காரு. பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது. யாரால்? திருஞான சம்பந்தரால் மக்கள் இயக்கம் பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது. ஸோ திருஞான சம்பந்தங்கிறவர் 63 நாயன்மார்கள்ல முதல்ல வரக்கூடியவர் திருஞான சம்பந்தர் தான். இவருடைய வேறு பெயர்கள் காளிவள்ளல், ஆளுடைய பிள்ளையார், பாலாரவையர், பரசமய போலரி. இதெல்லாம் வந்து இவருடைய வேறு பெயர்கள். 7ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் வந்து சீர்காழி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் தான் திருஞான சம்பந்தர். இவருடைய அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி சுந்தரருடைய அற்புதங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி திருஞான சம்பந்தருடைய அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, யானப்பால் உண்டமை, பொற்றாளம் பெறல், படிக்காசு பெறல், திருமறை காட்டில் அற்புதம் நிகழ்த்தியது, எலும்பை பெண்ணுருவாக்கல், ஆண் பனையை குலை என்ற செய்தல். ஸோ இதெல்லாம் வந்து திருஞான சம்பந்தர் செய்த அற்புதங்கள். அடுத்து ரத்தம் ஒரே நிறம் அப்படிங்கிற வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்? அந்த நாவல் எழுதுனது யாருன்னா சுஜாதா அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. ரத்தம் ஒரே நிறம் அப்படிங்கிற வரலாற்று புதினம். ஸோ சுஜாதா அவர்களுடைய இயற்பெயர் ரங்கராஜன். இவர் வந்து திருச்சி தூய வளனார் கல்லூரியில இவரும் அப்துல் கலாமும் ஒரே வகுப்புல படித்தவங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், ஸோ இவிஎம் வந்து உருவாக்குனதுல அந்த டீம்ல இவரும் மெம்பராக இருந்திருப்பாரு. ரொம்ப முக்கியமான பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்காக இவருக்கு வாஸ்விக் விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அவருடைய மற்ற நூல்கள் பார்த்தோன்னா வசந்த கால குற்றங்கள், வண்ணத்து பூச்சி வேட்டை, நைலான் கயிறு, இது வந்து கவிதை தொகுப்பு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், கிராமம், கரையெல்லாம், செண்பகப்பூ, கனவு தொழிற்சாலை, காகித சங்கிலிகள், இதெல்லாம் வந்து சுஜாதா அவர்களுடைய நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் நூல் எதுனா திருக்குறள் தான். ஸோ 1886 வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்துருப்பாரு. கனடாவில் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் பிறந்தவர் இவர். திருக்குறளை 1886 மொழிபெயர்த்திருப்பாரு. அதுக்கப்புறமும் நாலடியா திருவாசகம், இந்த 2 நூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்துருப்பார். ஸோ 3 திருக்குறள், நாலடியா திருவாசகம். இதில் ஃபர்ஸ்ட் திருக்குறள் 1886. தூத்துக்குடி சாயர்புரத்தில் தங்கியிருந்தப்ப அங்கே வந்து ஆரியங்காவு பிள்ளை, அதுக்கப்புறம் ராமானுஜ கவிராயரிடம், ஸோ இவங்க 2 பேர்கிட்ட தமிழ் இலக்கியங்களை படிச்சிருப்பார். ஆரியங்காவு பிள்ளை ராமானுஜ கவிராயரிடத்துல தூத்துக்குடி சாயர்புரத்தில் ஸ்டே பண்ணியிருந்தப்ப தமிழ் இலக்கியங்களை படிச்சிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், திருக்குறளோட மீனிங்கை கேட்பாங்க. ஸோ அதை மீனிங் கொடுத்து அதுக்கு என்ன திருக்குறள் பொறுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மரங்கள் தமக்காக வாழாது பிறர்க்காகவே வாழ்கின்றன. ஸோ இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை, இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் உடமாக்கி விடுகிறார்கள், அடியோடு வெட்டி அழித்து விடுகிறார்களே. இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம். ஸோ இந்த குறள்ல எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்துவிடுவார். ஸோ நமக்கு எவ்வளோ கெடுதல் செய்தாலும் அவருக்கு நன்மை செய்யணும், அந்த வேலையை தான் மரங்கள் செய்யுது அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எது என திருவள்ளுவர் கூறுகிறார். நல்ல நாட்டிற்கு அழகு எது அப்படின்னா, செல்வமும் விளைச்சலும் தான் நல்ல நாட்டிற்கு அழகு. நல்லா விலையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. ஸோ குறையாத விளைபொருள், தக்க அறிஞரும் கேடில்லாத செல்வம் உடையவரும் கூடி பொருந்தியுள்ள நாடே நாடாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். தல்லா விலையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. திறன் அறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் உங்கு இல். ஸோ இந்த குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம். ஸோ சொல்லை பற்றி சொல்லக்கூடியது சொல் வன்மை அப்படின்னு அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள் தான் இது. திறன் அறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் உங்கு இல். அடுத்து இவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை எப்போ தொடங்கினார்னு கேட்குறாங்க. 1945 வராங்க. ஆப்ஷன் 26 கொடுத்துருக்காங்க. 26 சூஸ் பண்ணிடுவோம். அடுத்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி சாராத முதலமைச்சர் யாருன்னா, ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் தான். 1967 சீஃப் மினிஸ்டராக இருப்பார். அடுத்து மாண்டகி செம்ஸ்போர்ட் திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்றது எப்போது? 1920 தான் நடக்கும். ஸோ மாண்டகி செம்ஸ்போர்ட் திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் 1920 நடந்திருக்கும். இதில் நீதி கட்சி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நீதி கட்சி மொத்தம் 63
சீட் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. நீதி கட்சியினோட முதலமைச்சராக பிடி ராஜன் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அவர் வந்து அமைச்சரவை அமைக்க மறுத்துருவார். ஸோ அதுக்கப்புறமா ஆளுநர் வெல்லிங்டன் வந்து யார் கூப்பிட்டுருவாருன்னா சுப்பராயலுவை வந்து கூப்பிட்டுருப்பார். இவரை கூப்பிட்டு முதலமைச்சர் ஆகியிருப்பார். ஸோ அமைச்சரவை அமைச்சிருப்பார். ஃபர்ஸ்ட் நீதி கட்சி முதலமைச்சர் சுப்பராயலு 1920. அடுத்து பாருங்க, 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நல திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில வெளியிட்டார்? ஸோ அவர் முத்துலட்சுமி ரெட்டியை சந்தித்தது எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி வராங்க. யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில தான். இது வந்து காந்தியடிய பத்திரிகை, அதில் தான் வந்து வெளியிட்டிருப்பாரு. ஸோ இது போன்ற மற்ற முக்கியமான பத்திரிகைகள் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோம். காம்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை, இது வந்து இங்கிலீஷ் வீக்லி, மௌலானா முகமது அலி அவருடைய பத்திரிகை. அடுத்து அல்பலாக் அல் இலாக் அது வந்து அபுல் கலாம் ஆசாத்துடைய பத்திரிகை. ஸோ உருது வீக்லி, உருதுல வந்து வார பத்திரிகை அல்பலாக் அல் இலால். அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருடைய ஃபாதர் மோதிலால் நேரு அவருடைய பத்திரிகை இண்டிபெண்ட். நியூ இந்தியா அன்னிபெசன்ட் அவர்களுடையது நியூ இந்தியா, இங்கிலீஷ் டெய்லி, இங்கிலீஷில் அவருடைய டெய்லி பத்திரிகை. அடுத்து உத்போதனா சுவாமி விவேகானந்தருடைய மேகசின் உத்போதனா. பாம்பே கிரானிக்கல் வந்து ஃபிரேஷா மேத்தாவுடைய இங்கிலீஷ் பேப்பர். பாம்பே கிரானிக்கல் ஃபிரேஷா மேத்தா. வந்தே மாதரம் அரவிந்தோ கோஷுடைய பத்திரிகை. இந்துஸ்தான் டைம்ஸ் இங்கிலீஷ் பத்திரிகை, இது சுந்தர் சிங் லியால்புரி. இந்துஸ்தான் டைம்ஸ். மூக் நாயக் அம்பேத்கருடைய மராத்தியில் வந்த வார பத்திரிகை மராத்தி வீக்லி. இந்துஸ்தான் டைனிக் இந்தியில் வந்த மதன்மோகன் மால்வியாவோட பத்திரிகை, மாளவியாவுடைய பத்திரிகை இந்தி பத்திரிகை இந்துஸ்தான் தைனிக். அதுக்கப்புறம் காந்தி அவர்களுடைய பத்திரிகை பார்த்தோம்னா இந்தியன் ஒப்பீனியன். ஸோ அப்படிங்கிறது இது வந்து டெய்லி பேப்பர், இந்தியன் ஒப்பீனியன், இது வந்து டெய்லி. அதுக்கப்புறம் வார பத்திரிகை பார்த்தோம்னா யங் இந்தியா, நவ்ஜீவன், ஹரிஜன், இது மூணு வந்து வீக்லி பேப்பர். ஸோ இந்த யங் இந்தியாவில் தான் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை சந்தித்ததை பற்றி எழுதியிருக்காரு. அடுத்து ராஜாராம் மோகன் ராயுடைய 2 பத்திரிகை, சம்மத் கமுதி, அதுக்கப்புறம் மிராத்துல் அக்பர். சம்மத் கமுதி பெங்காலியில் வந்த வார பத்திரிகை, மிராத்துல் அக்பர் பர்சியன் பாரசீக மொழியில் வெளிவந்தது. அடுத்து தாதாபாய் நவ்ரோஜியுடைய பத்திரிகை ராஸ்கோப்தார், இது குஜராத்தில் வந்தது. தாதாபாய் நவ்ரோஜி இது குஜராத்தில் வந்திருக்கும். அடுத்து சோம் பிரகாஷ் அப்படிங்கிற பத்திரிகை, இது வந்து வார பத்திரிகை. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகருடைய பத்திரிகை, வார பத்திரிகை சோம் பிரகாஷ். அடுத்து இந்தியன் மிரர், இது வந்து தேவேந்திரநாத் தாகூருடைய பத்திரிகை. ஸோ ரவீந்திரநாத் தாகூருடைய ஃபாதர் தான் தேவேந்திரநாத் தாகூர், அவருடைய பத்திரிகை இந்தியன் மிரர். அதுக்கப்புறம் தக்ஸி உல் அக்லக் அப்படிங்கிற பத்திரிகை சையத் அகமது கானுடைய பத்திரிகை தக்ஸி உல் அக்லக். அதுக்கப்புறம் கேசரி மராத்தியில் வெளிவந்த பத்திரிகை திலகர் அவர்களுடையது. பாருங்க, மன்னனை இறை என்று குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்த ஒரு யார்? திருவள்ளுவர் தான் பயன்படுத்தியிருப்பாரு. குறள் வந்து முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். ஸோ மன்னனை இறை அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவர். அடுத்த கொஸ்டின், பின்வரும் துறைமுகங்கள்ல சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாமே சங்க காலத்தில் வரக்கூடிய இடங்கள். இதுல துறைமுகம் இல்லாத எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. புகாரம் துறைமுகம், கொர்க்கி துறைமுகம், தொண்டியன் துறைமுகம், உறையூர் வந்து துறைமுகம் கிடையாது. ஸோ அங்கே பாருங்கள் மேப்பில் பார்த்தோம்னா பூம்புகார் வந்து துறைமுகம், அதுக்கப்புறம் தொண்டி துறைமுகம், ஆலங்குளம் துறைமுகம், ஆயல்பட்டினம் துறைமுகம், பொற்கை துறைமுகம். ஸோ அதெல்லாம் வந்து சங்ககால துறைமுகங்கள். சங்ககால நகரங்கள் பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய உறையூர், கரூர், கொடுமணல், மதுரை, கீழடி. ஸோ அதெல்லாம் வந்து சங்ககால நகரங்கள். இதில் துறைமுகம் இல்லாதது உறையூர் தான். அடுத்து ஈவே ராமசாமி 1924ஆம் ஆண்டு வைக்கம் அப்படிங்கிற இடத்துல எதற்காக போராட்டம் நடத்தினார்? நல்லா தெரியும், கோயில் கருவறைக்குள் இளவர்களை அனுமதிக்காக கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியிருப்பாரு. ஸோ இவர் பெரியார் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அதில் முக்கியமான பங்கு எடுத்தவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ரோசாப்பூ துரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீதி கட்சி, தமிழ்நாட்டு நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது? மொத்தம் 13 ஆண்டுகள் வந்து நீதி கட்சி ஆட்சி செஞ்சிருப்பாங்க. 1920 1937 வரைக்கும். ஸோ 37 காங்கிரஸ் வந்துடும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் 1920 ஃபர்ஸ்ட் முதலமைச்சர்னா சுப்பராயன் ரெட்டி, 21 பனகல் அரசர், 26 சுப்பராயன். அவர் வந்து கருப்பு குதிரை அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து சுயேட்சையாக வந்திருப்பாரு. அடுத்து 30 முனுசாமி நாயுடு, 32 பொப்புலி அரசர், 37 ராஜாஜி காங்கிரஸ், அவர் வந்து முதலமைச்சர் ஆகியிருப்பார். ஸோ மொத்தம் 13 ஆண்டுகள் நீதி கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. திராவிட மாவோ அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள். அதே தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்? ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் ரூசோ யார்? அடுத்து சிவகங்கை வேலு நாச்சியாரின் உடையாள் அப்படிங்கிற படைக்கு தலைமையேற்றவர் யார்? ஸோ வேலு நாச்சியாருடைய உடையாள் படைக்கு தலைமையேற்றவர் குயிலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதுக்கு வந்து தலைமையேற்றிருப்பாங்க. இந்த உடையாள் அப்படிங்கிறவங்க இவங்களை வந்து பிரிட்டிஷ் வந்து கொன்றிருப்பாங்க. ஸோ எதுக்காகனா உளவு வேலு நாச்சியார் எங்கே இருக்காங்கன்னு அந்த உளவு கூற மறுத்ததான் அவங்கள வந்து கொன்று இருப்பாங்க. வெள்ளச்சி அப்படிங்கிறவங்க வேலு நாச்சியாருடைய மகள். அடுத்து பாருங்க, 1926 ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை இன்றைய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார்? அவங்க வந்து ருக்மணி லட்சுமிபதி தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 1924 இது வந்து பாரிஸில் நடந்தது. பாருங்க, லட்சுமி ரெட்டி, இது ருக்மணி லட்சுமிபதி. ஸோ சென்னையினுடைய முதல் பெண் அமைச்சர் அவங்க தான். ஸோ 1946 டி பிரகாசம் அமைச்சரவையில் பொது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. ஹெல்த் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. பொது சுகாதாரத்துறை அமைச்சராக 1946 தமிழ்நாட்டினுடைய சென்னை மாகாணத்துடைய முதல் பெண் அமைச்சர் அவங்க தான். அதே மாதிரி 37 துணை சபாநாயகராக இருந்திருப்பாங்க. 37 சட்டப்பேரவையில் துணை சபாநாயகர், விச் மீன்ஸ் டெபுட்டி ஸ்பீக்கராக இருந்திருப்பாங்க. அடுத்து 1926 பாரிஸில் நடந்த சர்வதேச பெண்கள் வாக்குரிமை கூட்டணி இந்த மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. 1997 வந்து போஸ்ட் அஞ்சல் தலை வந்து வெளியிடுது. வீணை வந்து இவங்க இசைப்பாங்க. வீணை கற்றுக்கிட்டது வீணை தன்னம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட வீணை வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க. எழும்பூரில் இருக்கக்கூடிய மார்ஷல் சாலைக்கு வந்து இவங்களுடைய பெயர் வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகத்தில் அபராதமும் சிறை சென்ற முதல் பெண்மணி வந்து ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மருது பாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்ட கோட்டை. ஸோ அது வந்து திருப்பத்தூர் கோட்டையில தான் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. மருது பாண்டியன், வெள்ளை மருது. மொத்தம் முக்கியமான தூக்கிலிடப்பட்டவர்கள் எங்கன்னு பார்ப்போம். சிவசுப்பிரமணியனார். ஸோ வந்து கட்டபொம்மனுடைய அமைச்சர். அவர் வந்து நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். செப்டம்பர் 13, 1799 நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் அக்டோபர் 16, 1799 கைத்தாரில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டிருப்பார். திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் 1801 அக்டோபர் 24. ஸோ திருப்பத்தூர் கோட்டையில் ஹாங் பண்ணது 1801 அக்டோபர் 24 அன்னைக்கு. அதுக்கப்புறம் 1805 ஜூலை 31 தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழன் வ.உ.சி. 1906 அக்டோபர் 16 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பிப்பார். 2 கப்பல் கேலியோ லாவோ 2 கப்பல் கொண்டு வந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து விட்டுருப்பாரு. ஓகே, நம்ம இது வந்து பார்ட் 11. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 12 வந்து வேறு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.